ஏன்னாக்கா, ச்சே நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி விட்டுட்டேனே, நான் அதை விட்டுட்டேனே, நான் ஏன் விட்டேன், எதுக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ற பிள்ளைங்க, ரிக்ரெட் பண்ற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். ஸோ இதை நம்ம 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 எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில. இந்த பைபிளை மொழிபெயர்க்க வந்தவங்க, அந்த காலத்துல வந்த மிஷினரிகள், அவங்களாம் ஒரு ஜீலோட வந்தாங்க. அவங்களாம் ஒரு ஜீலோட வந்து இங்க வந்து உழைத்து அந்த பாஷைங்களை கற்று, நம்ம இங்கே இருக்கிற லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு, அவங்களுக்கும் அந்த பாஷைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வில்லியம் கேரி, ஜீகன் பால், மிஷினரிகள் நிறைய பேர் இப்படி வந்து பல லாங்குவேஜை கற்றுக்கிட்டு மொழிபெயர்த்தாங்க. எப்படி டைம் எடுத்து மொழிபெயர்த்தாங்க. அவங்க கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நம்ம கையில பைபிள் இருந்திருக்காது, வேதம் இருந்திருக்காது. அவங்க விட்டு கொடுத்துருந்தானாக்கா அது யாரோ செஞ்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்மளுடைய வேதங்கள்ல, நம்முடைய கரங்களில வேதங்கள் இருக்குதுனாக்கா, அவங்க கஷ்டத்திலும் லைட் இல்லாம, சரியான ப்ராப்பர் வீடு இல்லாம, சரியான ப்ராப்பர் ஃபுட் இல்லாம, அவங்களுக்கு இங்க கிடைக்கிற சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு, அவங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் விட்டுட்டு, அவங்களுடைய நல்ல லைஃப், லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கும் அவங்களுடைய பெயர்கள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஸோ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்க விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்காம நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே